இந்த ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள்ல நெகேமியாவை குறித்து ஒரு அறிமுக செய்தியை நம்ம கவனித்திருந்தோம். அது நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதை மறுபடியும் நினைவுபடுத்த விரும்பல, நேரம் போக கொண்டிருக்கிறதுனால இந்த செய்திக்குள்ளாக போக விரும்புகிறேன். எதிர்ப்புகள் மத்தியிலும் இலக்கை அடைய தொடர்ந்து முன்னேறுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்துல அவருடைய நாட்களில் இருந்த அவருக்கு இருந்த சூழ்நிலைகளையும், அதே சமயம் பழைய ஏற்பாட்டுல நெகேமியாவுடைய தலைமைத்துவத்துல நெகேமியாவுக்கு இருந்த சூழ்நிலைகளையும் ஒரே மாதிரி இருக்கிறதை நாம் வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ஒரே மாதிரியான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்த இரு பெரும் ஆளுமைகளாக தலைமையர்களாக இருந்த நெகேமியா மற்றும் கிறிஸ்து அவர்கள் தங்களுடைய இலக்கை எப்படி எதிர்ப்புகளுடைய மத்தியிலும் அவர்கள் தொடர்ந்து அந்த இலக்கை அடைந்தனர், வெற்றிகரமாக அடைந்தனர் என்பதை தான் நாம் இன்றைக்கு நெகேமியாவுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தலைமைத்துவத்துல தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா, முதலாவது எதிர்ப்புகளுடைய நடுவில் நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். எதிர்ப்புகள் வந்தாலும் தலைமைத்துவத்துல தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். கிளியர் சென்ஸ் ஆஃப் பர்பஸ். எதிர்ப்புகள் நடுவிலும் நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய இலக்கிலே அவன் தெளிவாக இருக்கும் போதுதான் எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அவன் அசைக்க முடியாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து முன்னேறுகிறவனாக இருப்பான். இப்ப நீங்க நெகேமியாவை எடுத்துக்கொண்டீர்களானால், எருசலேமில் அவருக்கான இலக்கு என்ன? இடிந்த மதில் சுவர்களை கட்டி முடிப்பது. சரிங்களா? அப்ப அவருக்கு இருந்த இலக்கை அடைவதற்கு எதிரிகளாக சன்பல்லாத், தொபியா, இவர்களோடு கூட அம்மோனியர்கள், அஸ்தோத்திரியர், அரபியர் போன்றவர்கள் இந்த மதில் சுவர் கட்டும் பணியை தடுப்பதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை பண்ணி கொண்டு தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டு சதிகளை செய்து கொண்டிருந்தனர். இது போன்றதான ஒரு சூழ்நிலையில நெகேமியாவுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதுனால் அது மினக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னான். முதலாவது தலைவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் செய்யக்கூடிய வேலை மிக பெரிய உயரிய மேன்மையான வேலை என்பதை தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களுமே நீங்கள் எப்பொழுது திருமண பந்தத்தில் இணைந்தீர்களோ அப்பொழுது ஆண்கள் தலைவர்களாகவும் பெண்கள் தலைவிகளாகவும் இருக்கிறீர்கள். எனக்கு இன்னும் பொறுப்பு கிடைக்கல, நான் எதுக்கு இலக்கை நோக்கி பயணிக்கணும், எனக்கு என்ன அப்படி பெரிய பணி இருக்குன்னு நீங்க என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. எப்பொழுது திருமண பந்தத்தில் இணைந்தீர்களோ அப்பொழுது உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் தலைவனாக இருக்கும்போது வழிநடத்தும் பொறுப்பையும், மனைவியாக இருக்கும்போது அந்த வழிநடத்தும் தலைவனுக்கு கீழ்ப்படியும் அந்த பொறுப்பையும் பெற்ற தம்பதியாராக தான் இருக்கிறீங்க. சரிங்களா? அப்ப தம்பதிகளாக நீங்கள் இருந்து அந்த பொறுப்புகளை பெற்றுக்கொண்டு தேவன் பரிசாக தருகிற பிள்ளைகளை பெற்று தேவனுக்கு உகந்த விதத்திலே அவர்களை வளர்த்தெடுத்து தேவனுக்கு மகிமையாக அவர்களை உருவாக்குவது உங்கள் மீது விழுந்த பொறுப்பும் கடமையுமாக இருக்கிறது. அதனாலதான் வேதாகமம் சொல்லுகிறது, குடும்பத்தை விசாரிக்காதவன் சபையை எப்படி. அப்ப முதலாவது உங்களுடைய தலைமைத்துவம் நீங்கள் குடும்பம் என்ற அமைப்பிலே கணவன் மனைவியாக இணையும் போது நீங்கள் அதை என்ன பண்ணுகிறீர்கள், பெற்றுக்கொள்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு மிக முக்கியமான மேன்மையான ஒரு உயரிய பொறுப்பும் பணியும் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தலைவனும் தலைவியும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப உங்களுடைய இலக்கு தெரிந்து உங்களுடைய வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது, உங்களுடைய பொறுப்பு தெரிந்து இந்த பொறுப்பை நீங்கள் செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அது பல எதிரிகளினாலே சூழ்நிலைகளினாலே அது தாக்கப்படலாம், அது பாதிக்கப்படலாம். அப்ப அது போன்றதான ஒரு சூழ்நிலைகளில நீங்கள் வேலை செய்யும் ஸ்தலமாக இருக்கட்டும், அல்லது படிக்கிற கல்வி கூடமாக இருக்கட்டும், ஒரு சபையாக இருக்கட்டும், எங்க இருந்தாலும் அந்த இடங்களில் வரக்கூடிய தேவையில்லாத ஆகாத சம்பாஷணைகளை நீங்கள் தவிர்த்து, உரையாடல்களை தவிர்த்து உங்க இலக்கை நோக்கி நடப்பதற்கு ஒவ்வொரு தலைவனும் தலைவியும் அறிந்திருக்க வேண்டும்.
நாம் செய்கிற வேலையாகட்டும், கல்வியாகட்டும், அல்லது சபையினுடைய காரியங்களாகட்டும், ஆகாத சம்பாசனைகள், நம்முடைய இலக்கை தடுக்கிற அல்லது தாமதப்படுத்துகிற எந்த உரையாடல்களையும் தவிர்ப்பது நல்லது. அது வாலிப பெண்களாக இருக்கலாம், வாலிப ஆண்களாக இருக்கலாம், திருமண தம்பதிகளாக இருக்கலாம், அல்லது சபையில ஊழியத்துல தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற யாராக வேண்டாலும் இருக்கலாம். அதை தவிர்த்து கொள்வது நல்லது. சரிங்களா? நீங்க யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் சிலுவையில மரிக்க போறார் என்ற காரியத்தை தம்முடைய சீடர்களிடம் சொல்ல ஆரம்பித்த போது பேதுரு என்ன சொன்னாரு? இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே இது உங்களுக்கு நடக்க கூடாது என்று சொல்லும் போது பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? கடுமையாக அப்பாலே போ சாத்தானே கடிந்து கொள்றாரா இல்லையா? அப்ப அவருடைய இலக்கு என்ன? உலக ரட்சகராக, மனித இனத்தினுடைய மீட்பராக மரிக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய இலக்கு. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான நித்திய குமாரனை பூமிக்கு அனுப்பினதற்கான நோக்கம் அது ஒன்றுதான். அந்த நோக்கத்திலிருந்து திசை திருப்பும்படியான அல்லது தாக்குதல் செய்யும்படியான ஒரு உரையாடலை பேதுரு ஆரம்பிக்கும் போது இமீடியட்டாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த உரையாடலை ஸ்டாப் பண்ணுகிறத நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். மத்தேயு 16:23 வாசிங்கன்னா தெரியும். சரிங்களா? இரண்டாவது காரியம், பரியாசங்கள் மற்றும் அவதூறுகளை எதிர்கொள்ளுதல். ஒரு தலைவன் இலக்கை நோக்கி பயணிக்கும் போது அவனை சுற்றி இருப்பவர்கள் அவனை பரியாசம் செய்வதும் பொய் குற்றச்சாட்டுகள் கூறுவதும் அவனுடைய மனதை சோர்வடைய செய்யும். நெகேமியா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7 வாசிக்கலாம். இதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும். எதிரிகள் நெகேமியாவை அவனுடைய பணியை தாமதப்படுத்தும்படியாக, அவனை திசை திருப்பும்படியாக, அந்த ஓனே பள்ளத்தாக்குக்கு வரும்படியாக அவனை தொடர்ந்து நிர்பந்தித்து கொண்டிருக்கின்றனர். அந்த நிர்பந்தத்தின் போது 4 முறை அவர்களுக்கு நெகேமியா என்ன பதில் சொல்றாரு? நான் பெரிய வேலையில இருக்கிறேன், உங்களோட என்னால வர முடியாது, வேலையிட்ட வர்றதுனால இந்த வேலை மெனக்கெட்டுன்னு சொல்லி ரிப்பீட்டடா 4 முறை சொல்லிட்டாரு. 5வது முறை என்ன பண்றாரு? இந்த எதிரிகள் என்ன பண்றாங்க? சன்பல்லாத்தும் அவனுடைய ஊழியக்காரனிடம் அவனுடைய கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்துல, நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர்கள் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் ஒரு அவதூறை கிளப்புகிறார். எதற்காக மதில் கட்டுறாரு நெகேமியா? எருசலேமுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அரணாக இருப்பதற்கு. ஆனால் இங்க இடத்துல சன்பல்லாத் என்ன ஒரு அவதூறை கிளப்புறாரு? நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீ அலங்கத்தை கட்டுகிறீர்கள் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு, யாருக்கு? அந்த கட்டுகிற அந்த யூதர்களுக்கு ராஜாவாக இருக்க போகிறீர் என்றும் என்று சொல்லி அவன் அவதூறு பரப்புகிற விதமாக, அவனுடைய செயலை பரியாசம் செய்கிற விதமாக அவன் அந்த கடிதத்தை தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாக முத்திரையிடாமல் கொடுத்து அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? இப்ப இது அவதூறு தானே. செய்ய வந்த இலக்குல இருந்து இவனை திசை திருப்புவதற்கான 4 முயற்சியிலையும் அவன், நான் வேலையா இருக்கிறேன், பெரிய வேலையில் இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதான்ட்டான். 5வது முயற்சி என்ன? அவதூறு கிளப்புறது. இதுக்கு நெகேமியா என்ன பதில் கொடுக்குறான்னு பாருங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒளிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். ஓகேங்களா? நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒளிய வேறல்ல என்று 5வது முறையும் அவனுடைய அந்த அவதூறான அந்த செய்திக்கு எதிராக நீர் சொல்லுகிற காரியம் ஒன்றும் நடக்கவில்லை என்று தைரியமா என்ன பண்ணாருங்க? அந்த வேலைக்காரனிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. தலைமைத்துவத்துல நீங்கள் எதிர்ப்புகள் மத்தியில உங்களை மேம்படுத்திக் கொள்ள விரும்புவீர்களானால் உங்கள் மீது விமர்சனங்கள் வரும், உங்கள் மீது அவதூறுகள் வரும். ஆனால் விமர்சனங்களுக்கும் அவதூறுகளுக்கும் பதிலளித்து நீங்கள் உங்களை நியாயப்படுத்தி எண்ணி உங்களுடைய இலக்கை அடையும் நேரத்தை நீங்களே தாமதமாக்கி விடாதீர்கள். உங்களுடைய நேரத்தை வீணாக உங்களை நல்லவர்களாக காண்பிக்க எண்ணி வீணடித்து விடாதீர்கள். நெகேமியா தன்னுடைய இலக்கில் குறியாக இருந்தது நிமித்தத்தினால்தான் 52 நாள்ல அவருடைய வேலையை நிறைவு செய்ய முடிந்தது. ஒருவேளை இந்த தாமதத்துக்கு, எதிரிகளுடைய இந்த அவதூறுகளுக்கும் பரியாசங்களுக்கும் என்னையே நீ இப்படி சொல்லிட்டியா, என்ன நீ எப்படி சொல்லலாம், என்கிட்ட அதிகாரம் இருக்கு,
என்னை அனுப்புனது ராஜா அனுப்பிச்சிருக்காரு, அனுமதியோட நான் வந்திருக்கிறேன், அனுமதியோட கட்டி இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னை நிரூபிக்க எண்ணி அவனுடைய நேரத்தை வீணடித்து காலம் தாமதப்படுத்த அவன் விரும்பவில்லை. அப்ப குடும்பத்துல நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கும்போது, உங்களுடைய சமுதாயத்துல வேலையில இருக்கும்போது, சபையில அங்கமாக இருந்து உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றும் போது உங்கள் மீது விமர்சனங்கள் வரும், அவதூறுகள் வரும். இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சா? பிரதான ஆசாரியர்களும் வேத பாரர்களும் பார்த்து இவன் பிசாசினுடைய தலைவன் சொன்னாங்களா? தேவதூசணம் செய்கிறவன் சொன்னாங்களா? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது தன்னையே தான் ரட்சித்துக் கொள்ள கூடாதவனாக இருக்கிறான் என்று அவரை பார்த்து பரியாசம் செய்தார்களா? இயேசு கிறிஸ்து அவர்கள் பதில் சொன்னாரா? திருப்பி பாருங்கள், மத்தேயு 27:12-14 வரைக்கும் யாராவது வாசிங்க. அவரை பரியாசம் பண்றாங்க, அவரை அவதூறு பேசுறாங்க. ஆனால் அந்த பரியாசத்துக்கு அவதூறுக்கு பதிலளித்து தன்னுடைய இலக்கை அடைவதற்கு சோர்ந்து போகிற நிலைக்கு போவதற்கு இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. அப்ப விமர்சனங்கள் அவதூறுகள் வரும்போது நீங்கள் அமைதியாக அல்லது அதுக்கு பதிலளிக்க விரும்பாமல் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் தொடர்ந்து பயணிப்பது தாங்க உண்மையான தலைமைத்துவம். என்னப்பா இப்படி சொல்லிட்டாங்க, என்னையா சர்ச்சு நடத்துறீங்க, என்னையா லீடர்ஸா இருக்கிறீங்க, என்னையா ஊழியர்களா இருக்கிறீங்க, என்னையா வேலை செய்யறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிற வேலைகளை அவர்கள் அதனுடைய மதிப்பை இழக்க செய்து உங்களுடைய மனதை காயப்படுத்துற வகையில அல்லது உங்களுடைய சிந்தனைகள் சோர்வடைகிற வகையில, உங்களுடைய தாக்குகிற வகையில அவர்களுடைய விமர்சனங்கள் வரும். பிரச்சனைகள் எங்க வரும்னா, உண்மையாக ஆண்டவருக்கென்று செயல்படுகிற தலைமைத்துவத்தை கொண்ட அந்த தலைவர்களிடத்திலும் தலைவியினிடத்திலும் சபையினிடத்திலும் கண்டிப்பா வருங்க. இயேசு கிறிஸ்துக்கு வந்தது, நெகேமியாக்கு வந்தது, உங்களுக்கும் வரும். அப்ப அவதூறுகள் பரியாசங்களுக்கு பதிலளித்து உங்களுடைய இலக்கை அடைகிற அந்த நேரத்தை வீணடிக்காமல் நீங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி வாயை திறக்காமல் மறுத்தரம் ஏசாயா 53:7 வாசிக்கிறோம்ல, தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கல்ல, அந்த வார்த்தையின் அடிப்படையில இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் போது அந்த பரிசேயர்களும் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் அவரை பார்த்து பரியாசம் செய்யும் போது, குற்றம் சாட்டின போது அவர் ஒரு வார்த்தையும் மறுத்தரம் சொல்லாமல் அவர் அமைதியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப உண்மையான தலைவன் விமர்சனங்களுக்கு பதிலளிக்காமல் தன்னுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து முன்னேறுகிறவனாக இருப்பான். மூன்றாவதா நாம் பார்க்கிறோம், துரோகம் மற்றும் உள்ளம் சோர்வை கடந்து முன்னேறுதல். முதலாவது, எதிர்ப்புகள் மத்தியிலும் கூட நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது, பரியாசம் மற்றும் அவதூறுகள் மத்தியில அதை மேற்கொண்டு எதிர்கொண்டு வர வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவது, துரோகம் மற்றும் உள்ளம் சோர்வை அவர்கள் கடந்து வர வேண்டும். ஒரு தலைவன் இலக்கை அடைவதற்கு தொடர்ந்து முன்னேறும் போது அவனுக்கு வெளியிலிருந்து வரும் எதிர்ப்புகளை விட கூடவே இருப்பவர்கள் அல்லது பயணிப்பவர்கள் மூலமாக வரக்கூடிய துரோகமும் சோர்வும் தான் மிகவும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? நெகேமியா 4:10. அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது. யாருக்காக அந்த மதில் கட்டப்படுகிறது? யூதர்களுக்காக. அந்த யூதர்களிலே ஒரு பிரிவினர் என்ன சொல்றாங்க? நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது, பலன் குறைஞ்சு போச்சு, மண்மேடு மிச்சமா இருக்கிறது, அதனால நாங்க என்ன பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். நெகேமியா 6:17-19 வரைக்கும் வாசிங்க. அந்த நாட்களில் யூதாவில் உள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும், தொபியா யாரு? நெகேமியா மதில் சுவரை கட்ட முடியாதபடி அவனை சோர்வடையும் செய்கிறான ஒரு எதிரியாக இருக்கிறார். சரிங்களா? அம்மோனியன் ஆகிய தொபியா என்று பார்க்கிறோம். அப்ப இந்த தொபியாவுக்கு யூதேயாவில் உள்ள பெரிய மனிதர்கள் இடத்திலிருந்து, யூதேயாவில் உள்ள பெரிய மனிதர்கள் யாரு? நெகேமியா கூட மதில் சுவர் கட்டுகிற அந்த அருகாமையில் இருக்கிற அவர்களோடு கூட இருக்கிற அவர்கள் இனமாக இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் அந்த பெரிய மனிதர்களிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும்
தோபியாவினிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாக இருந்தது. ஸ்லீப்பர் செல்லு வெளியிருந்து இல்ல, உள்ள இருந்து தகவல்களை தங்களுடைய தலைவருக்கு எதிராக பேசி எதிராளியானவனுக்கு தகவல் கொடுக்கிற வேலைகளை நடக்கிறது என்று யார் அறிஞ்சிருக்கிறா? நெகேமியா மேட்டர் தெரியும். லெட்டர்ஸ் போகுது, லெட்டர்ஸ் வருது. புரியுதுங்களா? அடுத்து வாசிங்க. 17, 18, 19 வாசிங்க, கொஞ்சம் வேகமா வாசிங்க. அவன் ஆராகின் குமாரனாகிய செகனியாவுக்கு மருமகனாய் இருந்ததும் அல்லாமல் அவன் குமாரனாகிய யோகனான் பெரகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமார்த்தியை விவாகம் பண்ணியிருந்தபடியாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்கள். அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். தொபியா எனக்கு பயம் உண்டாக கடிதங்களை அனுப்புவான். எதிரிகளுக்கு செய்திகளை அனுப்பி எதிரே தலைவனை பயமுறுத்துகிற வகையில கடிதங்களை அனுப்பி கொண்டிருந்த சூழ்நிலையில தான் 52 நாள்ல வேலையை முடிச்சாரு. அப்ப நமக்கு ஆண்டவர் ஒரு இலக்கை தந்து அந்த இலக்கை நோக்கி நாம் நடக்கும்போது நம் உடன் இருக்கக்கூடிய சிலரால் துரோகமும் நம்முடைய உள்ளம் சோர்வடைகிற செயல்களும் நடக்கும். அப்படி நடந்தாலும் கூட நாம் இலக்கை நோக்கி அடைகிற அந்த வேகத்தை குறைந்து விடக் கூடாது. நம்மில் ஒருவர் நமக்கு இருக்கும் அந்த இலக்குக்கு எதிராக செயல்பட்டு நம்மிடத்திலிருந்து அனைத்தையும் அறிந்து அதை வெளியே கூறி அதை நமக்கு பயமுறுத்துகிற செயலாக இருந்தாலும் கூட நாம் நெகேமியாவை போல் எது ஒன்றுக்கும் பயப்படாமல் தேவன் எதை கொடுத்தாலும் எதை எடுத்தாலும் அது தேவனுக்கென்று தேவன் அனுமதிக்கிறது என்று புரிந்து கொண்டு தேவனுக்கு நன்றி கூறி தொடர்ந்து முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்துவை சிறைப்பிடிக்கும் போது அவர் கூட இருந்த அப்போஸ்தலர்கள் யாரு? ஓடிட்டாங்கங்க. பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஓடிட்டாங்க. பேதுருவே என்ன பண்ணாரு? நான் இவரை அறியவில்லைன்னு 3 தடவை மறுதளிச்சார். அப்ப கூட இருந்தவர்கள் துரோகம் செய்து அவர்கள் உள்ளம் சோர்வாக வகையில நடக்கும் போதும் கூட ஒரு உண்மையான தலைவன் அந்த துரோகத்துக்கோ அல்லது அந்த சோர்வுக்கோ இடமளித்து விடாமல் ஜனங்களை தைரியப்படுத்தி தொடர்ந்து இலக்கை நோக்கி அடைவதற்கு தொடர்ந்து முன்னேறுவதற்காக பலப்படுத்துகிறவனாக இருக்க வேணுங்க. இவர்கள் துரோகம் செய்தார்கள் என்று தெரிந்தும் கூட அந்த துரோகம் செய்யற ஜனங்களுக்கும் சேர்ந்து பாதுகாப்புக்கு தாங்க அந்த மதில கட்டினார் நெகேமியா. இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுத்த யூதாசுக்கும் சேர்த்து தாங்க அவர் மறிச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு கூட இருக்கிறவங்க உங்களுக்கு துரோகம் செய்தாலும் உங்களுக்கு எதிராக பேசினாலும் உங்களுடைய காரியங்களை தவறென்று மற்றவர்களுக்கு தகவல் தெரிவித்து மற்றவர்கள் மூலமாக நீங்கள் பயமுறுத்தப்பட்டாலும் கூட ஒரு தலைவனாக ஒரு தலைவியாக இருந்து உங்களுக்கான இலக்கை நோக்கி அடைவதில் எந்த வகையிலும் நீங்கள் சோர்ந்து போகிற நபர்களாக இருந்துவிடக் கூடாது. நெகேமியாவும் இயேசு கிறிஸ்துவும் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த நபர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் இருவருடைய வாழ்க்கையினுடைய அந்த ஊழியத்தினுடைய சூழ்நிலைகள் பார்க்கும் போது அந்த சூழ்நிலைகள் ஒரே தன்மையுடையதாக இருந்திருக்கிறது. 3 காரியங்களை பார்த்தோம். சரிங்களா? அப்ப தலைமைத்துவத்துக்கு இருக்கிற சவால்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, புறம்பான நபர்களிடமிருந்து வரும் எதிர்ப்புகள், உள்ளான துரோகங்கள், 3வதா சமூக அநீதி மற்றும் சுரண்டல்கள் நடக்கிறதை பார்க்க முடியும். நம்ம இன்றைக்கு வாசிச்சோம், நெகேமியா 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம். அதனுடைய அமைப்புக்குள்ளாக நிலவுகிற அநீதியை எப்படி ஒரு தலைவனாக நெகேமியா கையாண்டார் என்பதை நம்ம பார்த்து இந்த செய்தியை நம்ம என்ன பண்ணலாம், நிறைவு செய்யலாம். இப்ப வெளியாட்கள் மூலமாக வரக்கூடிய எதிர்ப்பு, உள்ளான ஆட்கள் மூலமாக இருக்கக்கூடிய துரோகம், இதன் மத்தியிலும் கூட ஒரு உண்மையான தலைவனாக அவரோடு கூட அவருடைய இனத்தாராக இருந்தக்கூடிய அந்த ஜனங்களுக்கு நடந்த அந்த சமூக அநீதியில சுரண்டல்ல அதுக்கு எதிராக சரியான முறையில செயல்பட்ட ஒரு தலைவனாக நெகேமியா இருக்கிறாருங்க. ஓகேங்களா? அப்ப வெளியாட்களுடைய அச்சுறுத்தல்களை விட சொந்த ஜனங்களுக்குள் இருந்த பொருளாதார சுரண்டலே நெகேமியாவுக்கு பெரிய சவாலாக இருந்திருக்குங்க. வெளியிருந்து தொபியா மிரட்டுறாரு, சன்பலாத் மிரட்டுறாரு, கடிதங்கள் இங்கிருந்து மூப்பர்களிருந்து பெரிய ஆட்கள் இருந்து போகுது, அங்கிருந்து கடிதங்கள் வருது. இது போன்றதான சூழ்நிலையிலும் கூட இவரோட கூட இருக்கக்கூடிய தன்னுடைய ஜனங்கள் இருக்கிற சகோதரர்களையே
பொருளாதார ரீதியில சுரண்டுகிறது, அதை சமாளிப்பது நெகேமியாவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கிறது. சரிங்களா? இப்ப இந்த சவாலை எப்படி, இந்த சமூக அநீதியை எப்படி நெகேமியா மேற்கொண்டார் என்று பார்க்கலாம். இப்ப அநீதியை எதிர்த்து நிற்கும் நன்னடத்தை அதிகாரம் கொண்டவராக நெகேமியா இருந்திருக்கிறார். மோரல் அத்தாரிட்டி என்று சொல்லலாம். வாசிக்கலாம். நெகேமியா 5 அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரை. அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபை கூடி வர செய்து அவர்களை நோக்கி, புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா? இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். அவங்க தங்களுடைய சகோதரர்களுக்குள்ளேயே அவங்க என்ன பண்றாங்க, முறையிட்டு கொண்டு அவர்களுக்கு இருந்த குமாரர்களையும் குமாரத்திகளையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் வட்டி அதற்கான தீர்வு வழங்கும்படியாக காரியங்கள் அவங்களுக்குள்ளாக நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த செய்தி யாருக்கு வருகிறது? நெகேமியாவுக்கு வருகிறது. அப்ப ஏழை யூதர்களுடைய நிலங்களையும் பிள்ளைகளையும் வட்டிக்கு அடகு வாங்கி சுரண்டிய பிரபுக்களையும் அதிகாரிகளையும் குறித்து கேள்விப்பட்ட போது நெகேமியா அவர்களை கண்டிப்பதற்காக அவர் அஞ்சவே இல்லைங்க. 15ஆம் வசனம் வாசிங்கள. நெகேமியா 5 அதிகாரம் 15ஆம் வசனம். எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாய் இருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. இப்ப தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு நபராக இருக்கும்போது, அநீதி நடக்கும்போது அந்த அநீதிக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எவ்வளவு அதிகாரம் மிக்க நபர்களாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களே சிறையிருப்புல இருந்து வந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு அந்த மதில் சுவர்களை கட்டுவதற்கு தேவையான பொருளாதார பிரச்சனை இருந்திருக்காதா? இந்த பொருளாதார பிரச்சனையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பிரபுக்களும் யூதர்களுடைய தலைவர்களும் நிலங்களையும் பிள்ளைகளையும் வட்டிக்கு அடகு வாங்கி சுரண்டி அவர்களை சுரண்டும் போது ஒரு நேர்மையான ஒரு அதிபதியாக ஜனங்களுக்கு சுமையாக இல்லாமல் தன்னுடைய சொந்த சலுகைகள் கூட துறந்து வாழ்ந்ததுனாலே அந்த பிரபுக்களை கண்டிக்கும் ஒரு நன்னடத்தை அதிகாரம் கொண்ட ஒரு நபராக யார் இருந்திருக்கிறார்? நெகேமியா இருந்திருக்கிறார். அப்ப நீங்கள் ஜனங்களை சுரண்டாமல், ஜனங்களிடம் இருந்து ஒன்றையும் பிடுங்காமல் நீங்கள் நேர்மையா நடக்கும் போதுதான் அந்த இடத்துல அநியாயம் நடக்கும்போது அந்த அநியாயம் செய்கிற நபர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் அதை குறித்து பேச முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜனங்கள்ட்ட இருந்து பொருளாகவோ, இப்ப அது அந்த காலத்துல நிலங்கள், இப்ப கோல்டு வாங்கிக்கிறாங்க, கேஷ் வாங்கிக்கிறாங்க, மெட்டீரியல்ல வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, நடக்குதா இல்லையா ஊழியத்துல? இப்படி வாங்குறவங்க அநியாயமா அநீதியா காரியங்கள் நடக்கும்போது அதுக்காக நீதியா நியாயமா பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை யோசிச்சு பாருங்க. ஆலயத்தை அவர்கள் வியாபார குகையாக்கணும் போது பிரதான ஆசாரியர்களா இருக்கிறாங்க, பரிசேயர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அவங்களுக்காக பயப்படலை. ஏன்னா சமூகம் அவங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய வேஷத்தை நேரடியாக அவர்கள் முகத்திரையை கிளைக்கும்படியாக அவர்கள் முன்பாக அவர் கடிந்து கொண்டு பேசினதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாவமற்றவராக இருந்ததுனால தாங்க பேச முடிஞ்சுச்சு. நெகேமியா தன்னுடைய வேலைக்கான சலுகையை துறந்ததுனால அநியாயமாய் பெற்றுக்கொள்கிற அநீதி செய்கிற அந்த பிரபுக்களை நோக்கி எதிராக பேசுவதற்கான அந்த துணிச்சல் அவரிடம் அதிகமா இருந்துச்சு. புரியுதுங்களா? அப்ப நீங்கள் மக்களிடம் இருந்து ஏதொன்றை பெற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லாமல் மக்களுக்காக உங்களே இலக்க ஆயத்தமா இருக்கும் போது துணிச்சலாக எல்லா அநீதிகளுக்காக நீங்கள் குரல் கொடுக்க முடியும். எவ்வளவு பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் அவருக்கு எதிராக உங்களால கேட்க முடியுங்க. ஓகே, அப்ப சமூகத்தினுடைய அநீதி சுரண்டல்களை குறித்து பார்க்கும் போது அநீதியை எதிர்த்து நிற்பதற்கு நம்முடைய நன்னடத்தை அவசியம் என்று பார்க்கிறோம். இரண்டாவதா, உணர்ச்சி வசப்படாமல் அவர் கட்டுப்பாடோடு நடந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். நெகேமியா 5 அதிகாரம் 6 to 8 வாசிச்சிங்கல்ல.
கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு என் மனதிலே ஆலோசனை பண்ணி. ஓகே, யாருக்கு கோபம் வந்துருச்சு? நெகேமியாக்கு கோபம் வந்துருச்சு. நம்ம கோபம் வந்தா என்ன பண்ணுவோம்? வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாது, கைகளை கட்டுப்படுத்த முடியாது. முடியுமா முடியாதா? கண்ட்ரோல் இழந்துட்டோம் பாஸ், சொல்றோமா இல்லையா? அப்ப நம்முடைய கோபம் கட்டுப்பாடு இன்றி இருக்கிறது. ஆனால் ஒரு தலைவனாக ஒரு மிகப்பெரிய செய்தியை கேட்டு அந்த செயலை செய்தவர்கள் நிமித்தமாக அவர் கோபப்பட்ட பின்பும் கூட இலவசன வாசிங்க. என் மனதிலே ஆலோசனை பண்ணி, அவருக்கு அவருடைய கோபத்தின் மீது கட்டுப்பாடு இருந்தது. ஒரு தலைவனுக்கு அந்த சூழ்நிலைகள், தனக்கு எதிராக செயல்படுகிற காரியங்கள், சமூக அநீதிகள் நடக்கும் போது கோபம் வந்தாலும் கூட தன்னுடைய சிந்தனையில கட்டுப்பாடு அவசியம். சிலர் கட்டுப்பாடு இல்லாமல் தன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே, தன்னுடைய செய்களினாலே பாவம் செய்து விடுகின்றனர். ஆனால் ஒரு கட்டுப்பாடான தலைவன் சட்ட ரீதியாக அதை எப்படி முறியடிக்கலாம், சரி செய்யலாம் என்பதுதான் என்ன பண்ணுவான், யோசிக்கக்கூடியவனாக இருப்பான். அப்ப பிரபுக்கள், அதிகாரிகள், தவறு செய்தவர்கள் யாரு? பிரபுக்களும் அதிகாரிகளும். அவர்கள் தனக்கு எதிராக சதி செய்து மக்களை இணைத்து தனக்கு எதிராக வேலையை தாமதப்படுத்த முடியுமா முடியாதா? இதை அறிந்தும் கூட நெகேமியா அதை குறித்து தயக்கப்படாமல் பகிரங்கமாக அவர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பித்து அவர்களை தவறுகளை திருத்திக் கொள்ளும்படியாக பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப தலைவனா இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த அறிந்திருக்க வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்துகிறது மாத்திரமல்லாமல் அந்த கோபத்துக்கான தீர்வை சிந்தனையில கொண்டு அதுக்கான தீர்வை செயல்பாட்டில கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது, நீங்களும் அதை என்ன பண்ணீங்க, கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று கடுமையாக கடிந்து கொண்டு அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கும் போதும் கூட அவர் ஆவேசமாக அல்ல, அந்த ஏழைகளுடைய வழிபாட்டினுடைய உரிமையை மீட்கும் நோக்கத்தினுடைய அன்பு நிமித்தமாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, செய்திருக்கிறார். அப்ப தலைவர்களாக இருந்து நீங்கள் உணர்ச்சிகளுக்கு இடமளித்து கோபத்திலே வார்த்தைகளிலோ செயல்களிலோ உங்களுடைய தலைமைத்துவத்துக்கான அந்த பண்புகளை நீங்கள் இழந்து விடாமல் அந்த தலைமைத்துவ பண்புகளை மேம்படுத்திக் கொள்கிற வகையில அந்த கோபத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு சிந்தனையில கொண்டு அது எப்படி சரியாக அதை அணுகி சரியான தீர்வை எட்டலாம் என்ற ஒரு நோக்கத்தோட தலைவர்கள் செயல்பட வேண்டும். இறுதியாக மூன்றாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, மீட்டெடுக்கும் நீதி. அதாவது முதலாவது புறம்பான எதிர்ப்புகள், உள்ளான துரோகங்கள் மற்றும் அவர்களுடைய ஏழைகளுக்கு ஒடுக்கப்பட்ட அந்த சமூக அநீதியை குறித்து பார்த்தோம். அந்த சமூக அநீதியை நம் நன்னடத்தையினாலே மற்றும் உணர்ச்சி வசப்படாமல் நாம் அதை எப்படி சரி செய்யலாம் என்று பார்த்து வருகிறோம். அதுல இறுதியாக மீட்டெடுக்கப்படும் நீதி. இப்ப அநியாயம் நடந்த உடனே சிலருக்கு குரல் கொடுக்கணும்னு தோணும், கரெக்டுங்களா? எப்படி நீ இதை செய்யலாம்? யார் கேட்கிறாங்களோ இல்லையா, நான் என்ன பண்ணுவேன், கேட்பேன். ஆனா தீர்வு எட்டி இருக்கீங்களா? அதுக்கான தீர்வு கிடைக்க செய்வதே உண்மையான தலைமைத்துவமாக இருக்கும். நீங்கள் நெகேமியா 5:11 வாசிங்க. நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவ தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் 101 விதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் அவர்கள் அதை திரும்ப கொடுத்து விட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள், நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்று அவர்கள் சொன்னது நிமித்தமாக ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் முன்பாக ஆணையிட்டு கொண்டார். அப்ப தலைவனா இருக்கக்கூடியவன் வெறும் வார்த்தைகளால் மாத்திரம் அல்ல, அந்த போதனையோடு கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நடைமுறையில நீதி கிடைப்பதையும் தீர்வு கிடைப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். அநியாயம் நடந்துருச்சுன்னு மாத்திரம் சொல்லுகிறது மாத்திரமல்ல, அந்த அநியாயத்துக்கான தீர்வை எட்டப்படுவதற்கு தொடர்ந்து என்ன பண்ணணும், யோசித்து அதை செயல்படுத்துகிற தலைவர்களாக இருக்க வேண்டும். சமூக அநீதிகளை கண்டு மௌனமாக இருந்து விடக்கூடாது. நமது குடும்பத்திலோ பணிபுரியும் இடத்திலோ அல்லது சபையிலோ பலவீனமானவர்கள் ஒடுக்கப்படும் போது தைரியமாக சுட்டி காண்பித்து நாம் தனிப்பட்ட சுயநலம் இல்லாத நபர்களாக நீதிக்காக குரல் கொடுத்து நேர்மையாக நடந்து கொண்டு
குடன் கொடுப்பதோடு நிற்பாட்டி கொள்ளாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயமும் நஷ்ட ஈடும் கிடைக்கும்படியாக சீரமைக்கிற ஒரு நபர்களாக இருக்கணுங்க. அப்ப தீர்வுகள் எட்டப்படுவதற்கு நாம் அவர்களுக்கு நியாயமும் நஷ்ட ஈடும் கிடைப்பதற்கு ஏதுவாக நடந்து கொள்ள வேண்டும். நெகேமியா அவர்களுக்கு அந்த பிரபுக்கள் அதிகாரிகள் தங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்பதை அறிந்து அந்த சதி செய்தவர்களை அவர்களை குறித்து பயப்படாமல் தயங்காமல் பகிரங்கமாக அந்த தவறுகளை சுட்டி காண்பித்து அவர்கள் எதெல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ அதுக்கு ஈடாக நஷ்ட ஈடாக அந்த ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாகவும் நெகேமியா என்ன பண்ணாருங்க, செய்தார் என்று பார்க்கிறோம். நீ யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து சகையினிடம் பேசும்போது சகை என்ன சொல்றாருங்க, நான் ஒருவனிடத்தில் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாணத்தனையா அதை திருப்பி செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நஷ்ட ஈடாக வாங்கி தருவதுதான் அது மீட்டெடுக்கும் நீதி. புரியுதுங்களா? ஓகே. அப்ப நெகேமியாவுக்கு ஒரு இலக்கு இருந்தது, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு இலக்கு இருந்தது. நெகேமியா தன்னுடைய இலக்கை பல வெளியிருந்து வந்த எதிர்ப்புகள், உள்ளான துரோகங்கள், சமூக அநீதி மற்றும் சுரண்டலுக்கு எதிரான அந்த சூழ்நிலையிலும் கூட 52 நாட்களில வெற்றிகரமாக தன்னுடைய இலக்கை அடைந்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் போது தனக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் பரியாசங்கள் வந்த போதும் கூட அவர் இந்த பூமியில வந்ததுக்கான நோக்கத்தை புரிந்து தன்னோடு கூட இருந்தவர்கள் தன்னை காண்பித்து கொடுத்து தன்னோடு கூட இருந்தவர்கள் தன்னை விட்டு விலகி போய் தன்னை மறுதளித்த பின்பும் கூட தன்னுடைய அந்த சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலினாலே மனித இனத்துக்கான மீட்பின் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். அப்ப இலக்கினுடைய முழுமையான நிறைவு எதிர்ப்புகளுக்கும் தடைகளுக்கும் ஒரு பணியாத ஒரு உறுதியான ஒரு தலைவனால தான் இந்த தடைகளை தாண்டி வரும்போது ஒரு மகத்தான வெற்றியை பெற முடியுங்க. நெகேமியா குறித்து நம்ம ஏன் பேசுறோம்? நெகேமியா வாழும்போது அந்த சூழ்நிலையில அவருக்கு இருந்த தடைகள் அநேகம். அந்த தடைகளை தாண்டிதான் தன்னுடைய இலக்கை 52 நாட்கள்ல செய்து முடித்தார். அப்ப உங்களுக்கான இலக்கை நீங்கள் அடைவதற்கு எதிர்மறையான வார்த்தைகள் வரும், விமர்சனங்கள் வரும், அவதூறுகள் வரும், பரியாசங்கள் வரும், துரோகங்கள் வரும், மன சோர்வுகள் வரும். இதுக்கு இடமளித்து நீங்கள் சோர்ந்து போய் உங்களுடைய தலைமைத்துவத்தினுடைய செயல்பாடுகளை நீங்கள் செயல்படுத்தாமல் நீங்கள் நின்று விடாமல் தொடர்ந்து இலக்கை முதன்மையாக கொண்டு இலக்கை நோக்கி இலக்குக்கு முன்னுரிமை கொண்டு அதை நோக்கி மனிதர்களை நம்பாமல் தேவனை நம்பி நீங்கள் தொடர்ந்து முன்னேறும் போது தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது ஊழியத்திலோ எதிர்ப்புகளும் அவதூறுகளும் வரும்போது நெகேமியாவை போல நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், நான் ஒரு மிகப்பெரிய வேலையில இருக்கிறேன், நான் இந்த சம்பாசனைக்கோ இந்த இடங்களுக்கோ வரக்கூடாது என்ற ஒரு தெளிவோட அர்ப்பணிப்போடு நாம் செயல்படுவோமானால் எந்த எதிர்ப்பையும் நாம் கடந்து நம்முடைய இலக்கை நாம் வெற்றிகரமாக அடைய முடியும். இறுதியாக நெகேமியா 6 அதிகாரம் 3 வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். நெகேமியா 6 அதிகாரம் 3 வசனம். சிலர் உங்களுடைய வேலையை விட்டுட்டு வெளியே வரும்படியாக உங்களுடைய நாக்குல தூண்டில் போட்டு என்ன பண்ணுவாங்க, இழுப்பார்கள். நீங்கள் நடக்கிற பாதையில நீங்கள் தவறி விடும்படியாக சில இடரல்களை கால்களிலே இடரும்படியாக வைப்பார்கள். பல அவதூறுகள் உங்களுக்கு வரும், பலர் உங்களை பரியாசம் செய்வார்கள். உங்களோட கூட இருக்கிறவர்களே உங்களை குறித்து உங்களுடைய குடும்பத்தை குறித்து உங்களுடைய சபைகளை குறித்து மற்றவர்களிடம் செய்திகளை பரப்புவார்கள். மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு பயமுறுத்தல்கள் வரும். உங்களோட கூட பயணிக்கிறவர்களே உங்களுக்கு துரோகம் செய்வார்கள். இதன் மத்தியிலும் கூட நெகேமியாவை போல அந்த இலக்கை அடைகிற அந்த எண்ணத்தில் தெளிவாக உறுதியாக இருந்து தேவனுக்கு பயந்து தேவனை சார்ந்து தேவனை நம்பி நீங்கள் அதை கடந்து போகும்போது உங்களுடைய தலைமைத்துவத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியுங்க. அப்போ ஒரு உண்மையான தலைவனா இருக்கும்போது உங்களுக்கு இருக்கிற ஆடுகளை விட இல்லாத ஆடுகள் மீதான பாரங்கள் அதிகமா இருக்கணும். ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் பார்க்கும்போது ஆண்டவருடைய ரத்தத்தால மீட்கப்பட்ட உங்களை போல அவர்களும் மீட்கப்படுவதற்கான பாரம் உங்களுக்கு வேணுங்க. பாரம் இல்லாமல் நீங்கள் சுயநலமாக
நாங்கள் மாத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாங்கள் மாத்திரம் பரலோக வாசியர்கள் என்ற ஒரு நினைப்போடு நம் வாழ்வோமானால் நம்மளுடைய தலைமைத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ளவே முடியாது. அப்ப நீங்கள் ஒரு உண்மையான தலைவனாக தலைவியாக இருப்பதற்கு நீங்கள் எப்படி ஆண்டவருடைய அந்த ஈவான ரட்சிப்பை இலவசமாக பெற்று அவருடைய சரீரமாகிய சபையில பரிசுத்த ஆவியினால இணைக்கப்பட்டு அவருக்கு மகிமையாக ஜீவிக்கிறீர்களோ, அதே போல ரட்சிக்கப்பட்ட ஆணாக இருப்பீர்களானால், கணவனாக இருப்பீர்களானால் உங்களுடைய மனைவியை ஆதாயப்படுத்த வேண்டும். மனைவி ரட்சிக்கப்பட்டீர்கள் உங்களுடைய கணவனை ஆதாயப்படுத்த வேண்டும். கணவனும் மனைவியும் ரட்சிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய பிள்ளைகளை ஆதாயப்படுத்த வேண்டும். பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய பெற்றோரை என்ன பண்ணுங்க, ஆதாயப்படுத்த வேண்டும். நீங்கள் மாத்திரமல்ல, இந்த பாரமும் தாக்கமும் உங்களோட சமுதாயத்துக்கும் செல்ல வேண்டும். அப்ப இந்த சமுதாயத்தில் நீங்கள் செல்லும் போது உங்களுக்கு அவமதிப்பு வரும், பரியாசம் வரும், துரோகம் வரும். இதன் மத்தியிலும் கூட உங்களுடைய தலைமைத்துவத்தை தேவனுக்கு பயந்து நீங்கள் நிறைவேற்றும் போது வெற்றிகரமான அந்த தலைமைத்துவத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும். புரியுதுங்களா? அப்ப எதிர்ப்புகள் மத்தியிலும் கூட உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நீங்கள் தொடர்ந்து முன்னேறி உங்களுடைய இலக்கை அடைந்து தேவனுக்கு மகிமையாக நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த தலைமைத்துவத்தை செயல்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். தேங்க்யூ.